பாக்கியா இப்போ ஓப்பன் பண்ணுற ஹோட்டலுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டியோட நேம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. அட ஆமாங்க. கண்டிப்பாக இந்த நன்றிக்கெட்ட ஈஸ்வரி பாட்டி பேரை மறுபடியுமே நம்ம பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வைக்கவே கூடாது. எவ்வளவு பேச்சு எந்த மாதிரி பாக்கியாவை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேர்லாம் பாக்கியா வச்சா அவங்கள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தைக்கு சொல்கிறாங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே பிகு பண்ணுறாங்க. ஏதோ என்கிட்ட கேட்டு என் சம்மதத்தோடு எல்லாமே பண்ணுற மாதிரி என்னை கூப்பிட்றே என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு நீங்கள் வந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் பரவாயில்ல நீங்கள் வரலைனாலும் வீட்டில் பத்திரமா இருங்க, கரெக்டான டைமுக்கு டேப்லெட் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியையும் கும்பிட்டு அவங்க மாமனார் ஃபோட்டோவையும் பார்த்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பும் போதே இங்கே எழிலும் அமிர்தாவும் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே கிளம்புறாங்க. அந்த டைமில் பாட்டி இருந்துக்கிட்டு எழில பிடிச்சி திட்டாங்க. என்ன உன் அம்மாவுக்கு ரொம்பவே திமிரு கூடி போச்சோ, சும்மா கடமைக்குன்னு என்னை கூப்பிட்டுட்டு நான் வரலைன்னா அப்படியே கிளம்பி போகிறா, ஏன் இன்னும் 2 டைம் கூப்பிட்டா என்ன குறைஞ்சிருவாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, அதான் அம்மா கூப்பிட்டாங்களே நீங்கள் தான் வரலேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அம்மாவை டார்ச்சர் பண்ணுறதா உங்களுக்கு வேலையா, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரி பாட்டிக்கு கோவம் வந்துடுது. என்ன எழில் நீ உன் அம்மாவுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறதா உனக்கு வேலை என்ன, கிளம்பு உன் அம்மா முந்தானை பிடிச்சிட்டே கிளம்பு பின்னாடியே, அமிர்தா நீயும் புருஷன் பின்னாடியே போ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம எழில் இருந்துட்டு அமிர்தா இவங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு, வா நம்ம போகலாம், இங்கே நிறையா வேலை இருக்குது, அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாட்டி ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. செலியன் இருந்துக்கிட்டு பாட்டி நீங்கள் என்ன வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நானா, அவள் என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்கிறா, அவள் கடை திறப்பு விழாவுக்கு நான் வரணுமா, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, அம்மா கஷ்டப்படுவாங்களே, நீங்கள் ஒரு எட்டு வர வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சரி நான் போய்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் வந்து கிளம்ப போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜெனி செலியன் 2 பேருமே வந்து கிளம்பி வராங்க. என்ன கிளம்பிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி நாங்கள் கிளம்பிட்டோம், நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. நான்லாம் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி இப்படிலாம் வந்து பேசாதீங்க, எல்லாரும் போனால் தானே அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் இப்படிலாம் எதுக்கு பிடிவாதமாக இருக்கிறீங்க, அம்மா பண்ணுறத பண்ணட்டும், நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நானும் போயிட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன், அவளுக்காகலாம் இல்லை, சரி இவ்வளோ தூரம் நீ கூப்பிட்றியே ஜெனி அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டு இங்கே நம்ம பாட்டியுமே வந்து கிளம்பி வராங்க. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாரு. இங்கே பாருப்பா நம்மளை மாதிரி பெரிய இடத்து ஆளுங்களாம் அந்த மாதிரி ஒரு சின்ன பொட்டி கடை திறப்பு விழாக்கெலாம் போகக்கூடாது சரியா, நீ இனியாவை கூப்பிட்டு வேற எங்கேயாச்சும் வெளியே போயிடு, இனியா கூப்பிட்டாலும் நீ எதனாலும் சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே நிதிஷ்மே அவங்க அப்பா பேச்சை கேட்குறாரு. சரிங்கப்பா நீங்கள் சொன்னானா அதை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, நான் இனியாவை வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிடுறேன் வெளியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நிதிஷ் நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பாக்கியா உன்னோட நிலைமையை பார்த்தையா, எப்படி இருந்த இப்போ எப்படி இருக்க, எல்லாம் எப்படி என்னை எதிர்த்தனால தான், இன்னும் என்கிட்ட உன் திமிரை கொஞ்சம் கூட வந்து நீ குறைக்கலை, ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டு தான் தெரியுற, இதுக்கும் நான் ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கிறாரு. இங்கே இனியா பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போது நிதிஷ் வந்துட்டு இனியா எங்கே கிளம்பிகிட்ருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன நிதிஷ் உங்களுக்கு தெரியாதா, அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ இனியா நான் மறந்துட்டேன் சாரி, இப்போது முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வெளியே போகணும், நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேனே, வரலைன்னா வந்து நம்ம ரிலேட்டிவ் கோச்சுக்குவாங்க, அவங்கக்கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன், ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நிதிஷ் இப்படி சொல்கிறீங்க, அம்மா ஃபீல் பண்ணுவாங்களே நம்ம வரலைன்னா, அவங்க நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க, இனியா நீ ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லிவிடு, அத்தை கண்டிப்பாக
புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நிதீஷ், இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, என்னால் வர முடியாது. இங்கே நிதீஷ் வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதா சொல்லிட்டாரா, அவங்க கோச்சுக்குவாங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல இனியா, நீ நிதீஷ் கூட போ, அதுதான் முக்கியம் சரியா? அம்மா கடைக்கு நீ எப்போ வேணால் வா. இதனால என்ன இனியா, ஒன்றும் இல்லை சரியா? உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ நல்லபடியாக வந்து ஹோட்டல் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாழ்த்துக்களுமே சொல்லிவிட்டு இனியா ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இனியா வருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த சுதாகரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிதீஷும் இனியாவும் வந்து வெளியே போயிடறாங்க அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு. இங்கே பாக்கியாவோட ஃபேமிலியில் எல்லாருமே பாட்டி, செலியன், ஜெனி, அமிர்தா, எழில், கோபி முதற்கொண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா பாக்கியா ரொம்பவே சிறப்பாக முடிச்சுட்டாங்க. ஹோட்டலையே ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு முதல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலோட நேமை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே மனசில் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். இங்கே செலியன், கோபிக்கிட்ட கண்டிப்பாக பாக்கியா இந்த ஹோட்டலுக்கு கூட என் பேரை தான் வைப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கு வந்ததுமே அப்படியே மூஞ்சியை சுளிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஹோட்டலா, இத்தனைக்கோன்னு ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலை போயிட்டு எடுத்து நடத்துகிறாள் இந்த பாக்கியா கொஞ்சம் கூட அறிவில்லை, இதை போயிட்டு வெளியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாட்டி இப்போ வந்து கண்டிப்பாக பாக்கியா ஏம்பரை தான் எப்போதும் போல வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே சீன் போட்டுருக்குறாங்கன்னு சொல்லணும். இங்கே செலின்னு இருந்துக்கிட்டு ஆமாம் பாட்டி இருக்கலாம், தெரியலை, ஓப்பன் பண்ணட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த திரையை வந்து நம்ம பாக்கியா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து பாக்கியா மிஸ்ன்னு இருக்குது. அதை பார்த்ததுமே இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அசிங்கமாகிடுது. என்ன பாட்டி, அம்மா உங்கள் பேரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அவங்க பேரை தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா தன்னோட தன்மானத்தை விடுற மாதிரி இல்லை. ஆமாம், இது ஒரு ஹோட்டலு, இதுக்கு என் பேர் வைக்கலைன்னா என்ன நட்டமாக இருக்குது, வைக்காததே எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு தான் ரொம்பவே அசிங்கம், வெளியே போக முடியாது. இந்த மாதிரி ஒரு குப்பை கடைக்கு போயிட்டு என் பேரை வச்சா என்னோட கெத்து என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவள் பாரு நிரூபிச்சிட்டால, நான் அவளுக்கு வேண்டாதவ அப்படின்னு சொல்லிட்டு என்னை எதிர்த்து எல்லாமே பண்ண மாதிரி இப்போது கடைக்கு கூட வந்து என் பேர் வைக்கலை, எப்போவுமே என் பேர் தான் வைப்பா, இந்த டைம் வைக்கலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே செலியன் ஜெனி இருந்துக்கிட்டு என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, வச்சாலும் குத்தம்னு சொல்கிறீங்க, வைக்கலைனாலும் குத்தம் சொல்கிறீங்க, வந்த இடத்துல பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக இருங்க பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆளாளுக்கு இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்களே, பேசாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லபடியாக வந்து ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டி முகத்தில் மட்டும் ஓடலை. இங்கே பாக்கியா வந்து ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னத்தை உங்களுக்கு கடையெல்லாம் ஓகேவா, பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இதை வந்து என்கிட்ட தனியாக கேட்கணுமாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் சொன்னால் என்ன நீ கேட்கவா போகிற, இப்போ கூட சொல்கிறேன், போயிட்டு அந்த கடை ஓனர்கிட்ட நீ அட்வான்ஸை வாங்கிட்டு வந்துட்டு பேசாமல் வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துரு என் கூட துணையா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அத்தை விடுங்கத்தை, நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் நல்லபடியாக இந்த ஹோட்டலை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், பார்க்க தானே போகிறோம், எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை, பாதியிலே இந்த கடையை நீ மூடிடுவேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துக்கிட்டு ஏமா இப்படி அவசகுணமாக பேசிகிட்டு இருக்கிற, பாக்கியா கண்டிப்பாக வந்து முன்னேறுவா, இந்த கடையிலேருந்து இப்போ பாரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக ஆக போகிறா, என் மனசுக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது, லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு சரி இப்போ என்ன ஹோட்டலை தான் ஓப்பன் பண்ணியாச்சுல, இப்போ என்ன எதுக்காக இங்கே இருந்துகிட்ருக்குறீங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் கூட உட்காரவே பிடிக்கல, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே நம்ம கோபி, ஜெலியன் பாட்டியோட வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா எப்போதும் போல் நைட் ஆனதும் தன்னோட ஹோட்டலை மூடினதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க.
வந்த பாக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன பாக்கியா, என்னை நீ நல்லாவே அசிங்கப்படுத்திட்டேல. நான் என்னமோ நினச்சேன் இந்த ஹோட்டலுக்கு என்னோட பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் பேரை வைக்காமல் உன் பேரை வச்சுக்கிட்டேல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அத்தை, அந்த ஹோட்டலே உங்களுக்கு பிடிக்கல, ரொம்பவே சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக உங்கள் பேரை அந்த ஹோட்டலுக்கு வச்சேன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் வந்து நான் உங்கள் பேரை வைக்கல. ஆனால் எனக்கு தோணுச்சு உங்கள் பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சா, தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுருப்பீங்க. அதை யோசிச்சு தான் நான் வைக்கல, மற்றபடி எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு நம்ம பாக்கியா பதில் சொல்லணுன்னே அவசியம் இல்லை. இந்த பாக்கியா வந்து முதல்ல அவங்கள மாற்றிக்கணும். உடனே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்ட, ஓ அப்படியா, சும்மா கதையை அடிச்சு விடு, என்னெல்லாம் நீ சொல்கிற பற்றியா, சரி அவ்வளோ நல்லவளாக இருந்தால் நான் அந்த கடையே வேணாம், நீ ஓப்பன் பண்ணவே வேணான்னு தான் சொல்கிறேன், அட்வான்ஸ் வாங்கிட்டு வான்னு தான் சொன்னேன், அதை கேட்டையா, என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிறவ நான் சொல்கிறத கேட்டையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை, இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, சரிங்களா? நான் போயிட்டு ஒருத்தவங்கள எதிர்பார்த்து மாதம் என்னால் நிற்க முடியாது, எனக்குன்னு தேவை இருக்குது. எப்போதுமே வந்து என்னோட தன்மானத்தை நான் விட மாட்டேன். அதுவும் எனக்கு வந்து இந்த சமையலில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னால் வந்து நிறைய சாதிச்சு காட்ட முடியும்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இங்கே பாட்டி அமைதியாக இல்லாமல் பாக்கியாவை இன்னுமே சீண்டி பார்க்குறாங்க. பார்த்தியா, அந்த 2 ரெஸ்டாரண்ட்டுமே இழந்துட்டு நிற்கிற, அதே மாதிரி சீக்கிரமே இந்த ரெஸ்டாரண்ட்டுமே வந்து நீ இழந்துட்டு தான் நிற்க போகிற. நீ பார்த்துட்டே இரு, உன்னாலலாம் முன்னேறவே முடியாது. நீ வீட்டில் பேசாமல் இருந்து வீட்டு வேலையை பார்க்குறதான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டிக்கு வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அத்தை, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்கள் பேர் வச்சதுனால தான் ராசி இல்லாமல் போயிடுச்சு போல், என் கையை விட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என் பேர் வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக என் கையை விட்டு போகாது, ஓஹோன்னு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, அப்போ நீ என்னை ராசி கெட்டவன்னு சொல்லிட்டு சொல்ல வரையா? அப்படியா? அப்படி இப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கிறாங்க பாட்டி. நீங்கள் பேசினா மட்டும் வலிக்கும், வலிக்காது எனக்கு, நான் பேசினா மட்டும் உங்களுக்கு உடனே வலிச்சிருமா? கொஞ்சம் கூட நீங்கள் மற்றவங்கள யோசிக்க மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. திட்டிட்டு பாக்கியா அவங்களோட ரூமுக்கு போயிடறாங்க. இந்த ஈஸ்வரி பாட்டி எல்லார் முன்னாடியும் இந்த பாக்கியா நம்மளை அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்துலேயும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவளை நம்பி இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா? கோபி கூடவே போயிடலாமா? இல்லை, இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தூக்க மாத்திரையை எடுத்து மொத்தமாக சாப்பிட போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா அந்த பக்கம் வரும்போது இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. அத்தை, என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சியில் கேட்குறாங்க. வேகமாக வராங்க. பாட்டி இருந்துக்கிட்டு, எல்லாம் உன்னால தான், என்னை எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டேல, நான் என்ன ராசி கெட்டவளா? இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பி இருக்க மாட்டேன், இந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன், இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு பாய்ச்சன் சாப்பிட்றாங்க. இதை பார்த்த நம்ம பாக்கியா பயங்கர ஷாக்கில் இருக்கிறாங்க. வேகமாக ஓடி வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வாயிலிருந்து பிளட்டாக வர ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே அலறி கத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வராங்க. இதோட ஈஸ்வரி பாட்டி கதை முடிஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸ்வரி பாட்டி தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோட்லாம் நடக்க போகுது. இந்த ஈஸ்வரி பாட்டி சாப்டர் முடிஞ்சாதான் உண்மையாகவே சூப்பராக போகும். இல்லைனா இவங்களோட தொல்லை தாங்கவே முடியாது. சும்மா இதனால நையின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துட்ருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்கும்.